1008 பண்டிகைகள் இருந்தாலும் பொங்கல் பண்டிகைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அதுலயும் பொங்கலுக்கு கோலம் போடுறது ஒரு தனி சிறப்பு தான். நான் சிறுவயதா இருக்கும்போது அம்மா அப்பாவோட சேர்ந்து ஊருக்கு வந்துருவேன். பெரும்பொங்கல் அன்னைக்கு பெரியவங்களுக்கு சாயங்காலமா சாமி கும்பிடுவோம். கிராமத்துல நம்ம ஆளுங்களை வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வரதுனால அந்த ஈவெண்ட் சாயங்காலம் தான் நடக்கும். மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு எல்லா மாட்டையும் குளிப்பாட்டி கலரை பூசி மாட்டுங்களுக்கு மேக்கப் போடுறதெல்லாம் செமையா இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் ஒரு பெரிய அடுப்பு ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு குழிய தோண்டி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம வீட்டு பெரிய ஆளுங்க எல்லாம் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் எப்படா ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நமக்கு வேற எந்த ஸ்வீட்டும் கிடைக்காது. பொங்கல் சீக்கிரம் ரெடியாச்சுன்னா சாப்பிடலான்னு தான் இருப்போம். நெக்ஸ்ட் கறி நாள். வீட்டில் எல்லாரும் காலையிலே கறி எடுக்க போயிடுவாங்க. நான் காலங்கத்தால எந்திரிச்சு எல்லா பெரியவங்க காலையும் போய் விழுந்து காசு கொடுப்பாங்கன்னு ஒவ்வொருத்தர் காலையும் விழுக ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பா அன்னைக்கு 200 300 தேரும். அப்ப அந்த வயசுல எனக்கு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. 200 300 ரூபாய் கிடைச்சவொடனே அதை ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்குவேன். இன்னைக்கு காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு முறையும் அந்த கோலத்தை கிராஸ் பண்ணும்போது நல்லா இருக்குல்ல நம்ம போட்ட கோலம் அப்படின்னு என் மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் இந்த கோலத்தை 2 நாளைக்கு அழியாம பார்த்துக்கணும்டி அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிட்டு சொன்னேன். கோலம் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இல்லை, இருந்தாலும் இந்த 2 மணி நேரம் எனக்காக செலவு பண்ணினது சந்தோஷமா இருந்துச்சு. பொங்கலோ பொங்கல்னு வாய் நிறைய சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்.